இந்த பாட்டுலாம் டான்ஸ் ஆடி தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் மாதவன் மாதிரி இருந்தால் தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி. எனக்கு இந்த பாட்டை பண்ணும்போது எனக்கு இந்த பாட்டை பண்ணியே ஆகணும். பிகாஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிருந்தா மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. மணிரத்னம் சார், அப்புறம் ஏ ரஹ்மான் சார் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கோரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள். அவங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட் ட்ரிபியூட் எப்படி என் லைஃப்பில் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாட்டு தான். இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு தான். ஏன்னா ஒரு சினிமாவில் கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நான் நிறையா பேர் கோரியோகிராஃபர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதில் பிருந்தா மேம் அவங்களோட பாடல் எனக்கு ஒரு பெரிய என் லைஃப்பில் ஒரு கோரியோகிராஃபியில் ஒரு பெரிய லெசன். நான் நினைக்கிறேன் இந்த லெசனை நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு. அவங்க இந்த பாட்டை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் இவரை பற்றி சொல்லணும்னா இவருக்கு வந்துட்டு கால் நிற்கவே நிற்காது. ஏன்பா? சின்ன வயசுல இருந்தேவா? சின்ன வயசுல இருந்து இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்ததுல இருந்து அவர் கால் நிக்கவே நிக்காது. ஆடிய காலும் தரையிலயும் சரி திரையிலயும் சரி இவர் ஆடிக்கிட்டே இருப்பாரு. ஓகே, அதாவது என்னன்னா இவர் வந்து ஒரு கோரியோகிராஃபரா தான் தெரியும், கோரியோகிராஃபரா தெரியும், ஆக்டரா தெரியும். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டராவோ அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சோ லெட்ஸ் வெல்கம் சதீஷ் மாஸ்டர் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். மாஸ்டர், எனக்கு புரியுது இந்த காதல் சடுகுடு இந்த சாங் வந்துட்டு எவ்வளவு மெனக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. விஷுவல் பார்க்கும்போது தெரியுது. few words about மெட்ராஸ் காரன் and as well as இந்த டான்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Yes, of course. The stage is yours, master. தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன். ஆக்சுவலாக என்னோட வேலை எப்போவுமே கேமரா பின்னாடியே என்னோட வேலை முடிஞ்சிடும். அப்புறமா அப்படியே இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும், அதை நான் ஷேர் பண்ணுவேன், அதோட முடிஞ்சிடும். பட் வெரி ஹாப்பி ஃபார் மெட்ராஸ் காரன் டீம். என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க கோரியோகிராஃபரா. அதுக்கப்புறமா இங்கே தான் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக ப்ரொடியூசர் வந்து என்னை நல்லா பாராட்டினார். இந்த யூடியூப்ல போடுறவங்க கரெக்ட் செலவை இழுத்து விட்டுட்டாருன்னு போட்டுறாதீங்க. அவர் ஆக்சுவலாக என்னை நல்லா பாராட்டினார். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்க போறீங்க. அவர் ரொம்ப பயங்கரமாக சொன்னார் என்னை பற்றி. ஆக்சுவலாக அதான் உண்மை. நீங்கள் அதை எப்பா இவர் செலவழித்து விட்டுருவாருப்பா அப்படின்னு சொல்லி என் சோழியை முடிச்சிடாதீங்க. அப்புறம் இந்த சாங்கை ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ரொம்ப ஐகானிக் ஒரு என்ன சொல்கிறது, இந்த சாங்கு கேட்காம யாருமே இருக்க மாட்டாங்க. ப்ளஸ் இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது ப்ரொடியூசர் சார் வந்துட்டு ஸ்கூலில் இருந்தாருன்னு சொன்னார். அப்போ நான் காலேஜில் இருந்தேன். ஸோ இந்த பாட்டுலாம் டான்ஸ் ஆடி தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் மாதவன் மாதிரி இருந்தால் தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி. பட் இதை வந்து இந்த ஒரு சாங்கை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன மாதிரி ஐடியாலஜியில் இருக்காங்க அப்படின்ட்டேன். ப்ளஸ் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக அதில். ஒன்று வந்து ஷேனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாய் ஃபேன்ஸும் இருக்கும். அதில் நானும் ஒருத்தன். அண்ட் எப்போவுமே எனக்கு ஷேனோட ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ பர்ஃபார்மராக எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எப்படி ஒருத்தர் நடிக்கிறான் அப்படின்லாம் நினச்சி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக சும்மாவே நம்ம நினைப்போம், ஏதாவது ஒரு பாட்டெல்லாம் பண்ணும்போது ரேண்டமெல்லாம் திங்க் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவேன். பட் எனக்கு இந்த பாட்டில் ஷேன் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுறது கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி வந்தது. ப்ளஸ் அண்ட் ஐ ஹாவ் அன் அதர் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் நிஹாரிகா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோயின் அவங்க. நான் ஒரு டெக்னீஷியன் கிடையாது. மோர் பிகாஸ் எனக்கு எங்களோட பிரதர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக எனக்கு. ஸோ நான் அப்போதுலேருந்தே அவங்க நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். எனக்கு இவங்களுக்கு இந்த பாட்டு வருது. ஸோ என்னோட ரொம்ப பெஸ்ட் 2 பீப்புள் இந்த பாட்டில் இருக்காங்க. நான் நல்லா இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் மனசில் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பாட்டு அலைப்பாய்தில் வந்துட்டு ஒரு அன்ஃபினிஷ்டு ஒரு வீட்டில் வரும். ஸோ இப்போ இதை ரீமிக்ஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம். ப்ளஸ் இட்ஸ் ஒரு ட்ரீம் சாங்னால இப்படி ஒரு ஹால், இப்படி ஒரு கிச்சன், இப்படி ஒரு பெட்ரூம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். நல்லா இருக்குன்னு சொன்னது டைரக்டரும் கேமராமேனும் தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக பைசானதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் தான், நான் மட்டும் கிடையாது ஆக்சுவலாக. ப்ளஸ்
இந்த ஐடியாவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரசன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணா. எனக்கு பிரசன்னா நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணும்போது தினேஷ் கூட நிறைய கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பிரசன்னா ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் ஒரு பியூட்டிஃபுல் டேலண்ட் ஆக்சுவலாக. நான் சும்மா இப்படி பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் பிரசன்னா ரொம்ப அழகாக அதை எடுத்து கொடுத்துட்டான். எனக்கு இருக்கிற ஐடியாவை விட ரொம்ப பெட்டரான ஒரு ஃப்ரேம்ஸ், பெட்டரான ஒரு லைட் பண்ணி அழகாக காமிச்சான். ஸோ தேங்க்ஸ் டு பிரசன்னா. அண்ட் இந்த பாட்டுக்கு என்னெல்லாமோ ஐடியா இருந்திருக்கும். பட் நான் ரொம்ப போட்டு டைரக்டரை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணேன். அவர் இந்த ஐடியாவுக்காக ஒத்துக்கிட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள்லாம் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆனதை பார்த்த உடனே ப்ரொடியூசர் சாருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியல ஜெகதீஷுக்கு. சரிடா ஏதோ ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. ஸோ இப்போ அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும்போது எல்லாரோட கமெண்ட்ஸ் யூடியூப்பில் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தேன். பட் ரொம்ப தேங்க்ஸ். 100ல் ஒரு 90 பேர் பாராட்டுறாங்க, 10 பேர் ஓகே திருத்திக்கலாம், அவங்க நாங்கள் இல்லை. அண்டு அதுக்கப்புறமா ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த எல்லா ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட் தான் ஒரு டெக்னீஷியன்ஸோட சேலரியை வந்துட்டு நிர்ணயிக்கும். எனக்கு இந்த பாட்டை பண்ணும்போது எனக்கு இந்த பாட்டை பண்ணியே ஆகணும். பிகாஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிருந்தா மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க, மணிரத்னம் சார், அப்புறம் ஏ ரஹ்மான் சார் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கோரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள். அவங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட் ட்ரிபியூட் எப்படி என் லைஃப்பில் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாட்டு தான், இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு தான். ஏன்னா ஒரு சினிமாவில் கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நான் நிறையா பேர் கோரியோகிராஃபர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதில் பிருந்தா மேம் அவங்களோட பாடல் எனக்கு ஒரு பெரிய என் லைஃப்பில் ஒரு கோரியோகிராஃபியில் ஒரு பெரிய லெசன். நான் நினைக்கிறேன் இந்த லெசனை நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு. அவங்க இந்த பாட்டை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் அதுதான். ப்ளஸ் ரொம்ப கிரேட் ப்ரொடியூசர். ஆக்சுவலாக நாங்கள் இந்த போகிற போக்கில் நாங்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் சம்பளம் தருவீங்க அப்படிங்கிறது நாங்கள் பேசுவோம். நான் படத்தை பண்ணி முடிச்சாச்சு, பாட்டை முடிச்சாச்சு. டு பி ஃப்ராங்க் நாங்கள் பாட்டை பண்ணதுக்கு அப்புறமா தான் ஜெகதீஷ் ப்ரோ உங்கள் சேலரி நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனால் அந்த பாட்டு பண்ணுற ரஷ்ஷில் இந்த டீம் இருந்த ஒரு 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 ஜோனில் அப்படியே பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எனக்கு என்ன சொல்லணும் நம்பரா அப்படின்னு தெரியல. பட் ஃப்ராங்க்லி நான் வந்துட்டு இப்போது ஒரு பெரிய ஸ்டார், பெரிய 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 ஸ்டாரோட படத்துக்கு நான் என்ன கோரியோகிராஃப் பண்ணணும், சம்பளத்தை நான் வாங்க வேணும், அந்த சம்பளத்தை கொடுத்து எனக்கு ஹானர் பண்ணார். ஆக்சுவலாக அது வந்துட்டு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணின அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ண விதமாகவும் நான் எடுத்துக்கிறேன். பட் இந்த ஒரு டீமை எவ்வளோ இவர் லைக் பண்ணிருக்காரு, இந்த படத்தை அவர் எவ்வளோ நம்புறாரு அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு என்ன கொடுத்துருந்தாலுமே அதுதான் எனக்கான சேலரி. பட் டு பி ஃப்ராங்க், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு விஜய் சார், ஒரு அஜித் சார் படத்துக்கு நான் ஒரு கோரியோகிராஃபராக போனேன், எனக்கு என்ன சம்பளம் தருவாங்களோ அதை கொடுத்து இந்த படத்துக்கு எனக்கு ஆனர் பண்ணாங்க. அதுவே பெரிய விஷயம். அவரோட ஹார்ட் இங்கே தெரியுது. இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவங்களோட இந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் நம்ம ஸ்டேஜ் விட்டு இறங்கினா தப்பாக இருக்கும். ஜேசிசி பிரதர்ஸ் இதை சொல்லாமல் நம்ம கீழே இறங்க முடியாது. பட் சும்மா ஃபன்னாக சொல்கிறது தான். பட் ஏன்னா இவ்வளோ பேருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. அண்ட் இவ்வளோ பெரிய பேர் கைத்தட்டதுக்கான ஒரே ரெப்ரசன்டேஷன் ஜெகதீஷ் சார்னா கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார். அவர் கூட சேர்ந்து எல்லாருமே வின் பண்ணுவாங்க. அப்புறமா வாலி வள்ளி எப்படியோ இந்த ஒரு பேர் மட்டும் நமக்கு சரியாக வராது. அண்டு டீசர்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஐஸ்வர்யா இப்போ பார்க்க பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் டீசரில் பார்க்கும்போது ஏதோ நவீன நியூ ஏஜ் சொர்ணாக்கா மாதிரி இருக்காங்க. என்னன்னு தெரியல, என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஜெகதீஷ் ப்ரோக்கு, பிரசன்னா ப்ரோக்கு, எடிட்டர் வசந்த் ப்ரோ பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணிட்டாரு. நான் ஒரு மாதிரி பாட்டை எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். பட் ரொம்ப அழகாக அவர் டிரான்ஸ்லேஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சூப்பர். எல்லாருமே இந்த படத்தில் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மேலும் மேலும் நிறைய ஒரு படம் பண்ணணும், சினிமாவை பயங்கரமாக வாழ வைக்கணும்னு நான் கண்டிப்பாக எல்லா இறைவனையும் வேண்டிக்கிறேன். குட் லக். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்.